தொடர்ந்து ஒடிஷாவில் பாஜக முதலமைச்சராக மோகன் சரண் மாஞ்சி பதவியேற்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். ଏବଂ ବିନା ଭୟ ବା ପକ୍ଷପାତରେ ବିନା ଅନୁରାଗ ବା ଦେଶରେ ସବୁ ପ୍ରକାର ଲୋକଙ୍କ ପ୍ରତି ସମ୍ବିଧାନ ଓ ବିଧି ଅନୁସାରେ ନ୍ୟାୟ ପ୍ରଦାନ କରିବି। ମୁଁ ଶ୍ରୀ ମୋହନ ଶରଣ ଈଶ୍ୱରଙ୍କ ନାମରେ ଶପଥ କରୁଅଛି ଯେ ଯେଉଁ ବିଷୟ ରାଜ୍ୟର ମୁଖ୍ୟମନ୍ତ୍ରୀ ରୂପେ ମୋର ବିଚାରକୁ ଅଣାଯିବ ବା ମୋତେ ଜ୍ଞାତ ହେବ ତାହାକୁ ଏପରି ମୁଖ୍ୟମନ୍ତ୍ରୀ ରୂପେ ମୋର କର୍ତ୍ତବ୍ୟର ସମୁଚିତ ନିର୍ବାହ ନିମିତ୍ତ ଯେପରି ଆବଶ୍ୟକ ହେବ ତତ୍ ଭିନ୍ନ ପ୍ରତ୍ୟକ୍ଷ ବା ପରୋକ୍ଷ ଭାବେ କୌଣସି ବ୍ୟକ୍ତି ବା ବ୍ୟକ୍ତିମାନଙ୍କୁ ଜଣାଇବି ନାହିଁ ବା ପ୍ରକଟ କରିବି ନାହିଁ। धन्यवाद। ஒடிசா முதலமைச்சராக மோகன் சரண் மாஜி பதவியேற்றுக் கொண்டார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விவரங்கள் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. 24 ஆண்டுகளாக இருந்த நவீன் பட்நாயக்கினுடைய ஆட்சியை அடுத்து தற்பொழுது பாஜகவின் மோகன் சரண் மாஜி தற்பொழுது முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அவருடைய பின்னணி என்ன? அவரோடு சேர்ந்து 2 துணை முதலமைச்சர்களும் பதவியேற்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுடைய பின்னணி என்ன? விரிவாக சொல்லுங்கள். மாஜி ஒரு பழங்குடி பிரிவை சேர்ந்தவர் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அம்சமாக இருக்கிறது. பழங்குடியினருக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். ஒரிசா மாநில அரசியலிலே அவர்களுக்கு மிகவும் முக்கிய பங்கு இருக்கிறது என்பதை வலியுறுத்தும் வகையிலே முதலமைச்சர் தேர்வு இருக்க வேண்டும் என பாஜக இந்த முடிவை எடுத்திருக்கிறது. மோகன் மாஜி முன்பு நவீன் பட்நாயக் அமைச்சரவையில் அவருடன் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவேதான் இன்று கூட பதவியேற்பு விழாவுக்கு முன்பாக மோகன் மாஜி நவீன் பட்நாயக் இல்லத்துக்கு சென்று அவரிடம் ஆசி பெற்றார். ஏனென்றால் ஒரிசா அரசியலிலே மிகவும் மூத்த தலைவர் நவீன் பட்நாயக். அவர் தற்போது முதல்வர் பதவியை எழுந்திருந்தாலும் கூட அவருக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது. ஆகவே அந்த மரியாதையை முன்னிட்டு இன்று மோகன் மாஜி அவருடைய இல்லத்துக்கு சென்று ஆசி பெற்றிருந்தார். அதே போலவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரிசா மாநிலத்திலேயே ஆட்சியை கைப்பற்றி இருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அம்சமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் கிழக்கிந்தியாவிலே மேற்கு வங்கத்துக்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையிலே நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்கும் மாநிலமாக ஒரிசா இருக்கிறது. ஆகவேதான் அந்த மாநிலத்திலே ஆட்சியை கைப்பற்றுவது, அதாவது 20 மக்களவை உறுப்பினர்கள் இந்த முறை பாரதிய ஜனதாவுக்கு ஒரிசாவிலிருந்து கிடைத்திருக்கிறார்கள். ஆகவே தற்போது அரசு அமைந்திருப்பதிலும் ஒரிசா முக்கிய இடம் பெறுகிறது. ஏற்கனவே ஒரிசாவுக்கு முக்கியத்துவம் அளித்து குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தது. அந்த சமயத்திலே அவருக்கு நவீன் பட்நாயக் ஆதரவு அளித்தது போன்ற பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரிசா மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஸ்திரமாக ஆட்சி அமைக்க வேண்டும், தொடர்ந்து அந்த மாநிலத்திலே வலுவாக இருக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கோ அல்லது வேறு கட்சிகளுக்கோ அங்கே இடம் கொடுக்கக்கூடாது என்கிற நோக்கத்துடன் பழங்குடியினர் பிரிவைச் சேர்ந்த முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து பாரதிய ஜனதா கட்சி இன்று பெரிய விழாவாக கொண்டாடுகிறது. அங்கே பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இந்த விழாவிலே பங்கேற்று சிறப்பிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. காலையிலே ஆந்திர முதல்வர் பதவியேற்பு விழாவுக்கு சென்றிருந்த பிரதமர் மோடி தற்போது ஒரிசா தலைநகர் புவனேஸ்வரில் நடைபெறும் மோகன் மாஜி அமைச்சரவை பதவியேற்பு விழாவிலே கலந்து கொள்கிறார். ஆகவே ஒரிசா மாநிலத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே மிகவும் முக்கியமான பங்கு வரும் நாட்களிலே இருக்கும் என்பதை காட்டும் விதமாக இப்போதைய முதலமைச்சர் தேர்வு மற்றும் பிற அமைச்சர்கள் தேர்வு அமைந்திருக்கிறது. அத்துடன் இப்போதைய சூழலிலே வெற்றி பெற்றிருந்தாலும் இனியும் தொடர்ந்து கட்சியை அங்கே வலுவாக்க வேண்டும் என்பதற்கான நடவடிக்கைகளையும் பாஜக தொடர்ந்து எடுத்து வருகிறது. ஏனென்றால் சட்டமன்றத்திலே தற்போது பெரும்பான்மை இருக்கும் சூழலில் மேலும் கட்சியை வலுப்படுத்தி அங்கிருந்து கூடுதல் மக்களவை உறுப்பினர்களை எப்போதும் பெரும் வகையிலே இருக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் நீண்ட கால திட்டமாக இருக்கிறது. கார்த்திகா, ஒடிஷாவின் 15வது மற்றும் 3வது பழங்குடியின முதலமைச்சராக பாஜகவின் மோகன் சரண் மாஜி பதவியேற்றுக் கொண்டார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.